friends, welcome to my channel. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்களா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னா வீடு துடைச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் சித்திரை ஒன்றுங்கிறதுனால ஸோ வீடு ஃபுல்லும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணணும். துடைச்சி முடிச்சுட்டு அழகாக வாசலில் கோலம் போட்டாச்சு. பசங்க 2 பேரும் பார்த்திங்கனாக்கா மேலே அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வீடு துடைச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக துடைச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா என் பொண்ணுக்கு வாங்கின ட்ரெஸ் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ போட்டு காமிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தாச்சு. இனிமேல் ஃபுல்லும் சமைக்கிற வேலை தான். ஸோ வாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக கருப்பு கவுனி அரிசி நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை கழுவிட்டு நல்லா அந்த தண்ணியோடய சேர்த்துக்கணும். நைட்டு ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வைக்க போகிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கனாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எந்த விதமான எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இதோட நான் எப்போதும் பாசிப்பருப்பு சேர்ப்பேன். இன்றைக்கி வடை செய்கிறதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம குறைன்னு அரைச்சிருக்கோம்ல, அது நல்லா சூப்பராக வெந்துடும். அதுக்கடுத்து வடைக்கு கடலைப்பருப்பை அரைச்சிக்க போகிறேன். 1க்கு 2 அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறைன்னு. இப்போ அரிசி போட்டிருக்கேன் சாதத்துக்கு. ஸோ ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் அதெல்லாம் செய்யணும். ஸோ ஒன்று ஒன்றா செய்யலாம். இப்போ பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்க போகிறேன் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் நறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கிறேன் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தான். நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளிங்கிறதுனால ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ நான் புளிலாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இன்றைக்கி அதோட மாங்காய் சேர்த்து தான் சாம்பார் செய்ய போகிறேன்.
அடுத்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கியாச்சு நல்லா குட்டி குட்டியாக. இதை வந்து கடலைப்பருப்பு வடைக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சாம்பாருக்கும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ எப்போதும் வடைக்கு எப்படி செய்வோமோ அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து தம்பியும் பக்கத்தில் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவனோட கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்ருக்கேன். அப்படியே வந்து சமைச்சிட்டு இருக்கேன். இப்போ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து அம்மா உனக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போது சாம்பாருக்கு காயெல்லாம் நறுக்கிக்க போகிறேன். முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் போட போகிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இனிமேல் வந்து இதுக்கு நெய் ஊற்றி நம்ம இதெல்லாம் போட வேண்டியது தான். இந்த சைடு வந்து சாம்பார் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பருப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா சூப்பராக வந்துடும். அடுத்து வடை சுட போகிறேன். ஸோ வந்து இருப்பு சட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இனிமேல் வந்து வடையை தட்டி போட வேண்டியதான். ரொம்ப நிறையாலாம் செய்யலை, கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். இப்போ சூப்பராக வடையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன்.
இப்போது அதில் தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து நெய் ஊற்றிட்டு திராட்சை பழமும் முந்திரியும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் இதில் சேர்த்துட்டோம்னாக்கா நல்லா சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு கவனி பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அந்த சைடு பார்த்திங்கனாக்கா சாம்பாருக்கு வந்து பொடியெலாம் போட்டுட்ருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டாச்சு. போட்டு காயெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. போட்டு நல்லா கொதி வரட்டும். நான் வந்து இன்றைக்கி வந்து புளியெலாம் சேர்க்கல, மாங்காய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெந்துருச்சுனாக்கா நமக்கு வந்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள், பொங்கல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சைட் வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் வந்து வெந்துட்டே இருக்குது. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கறிவடகம் இருக்குல்ல, அது மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். இது வந்து எங்கள் அண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க ஊர்லேருந்து வரும்போது. நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு செய்யும்போது. அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து சாம்பார் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதிலே வந்து ரசமும் வைக்க போகிறேன். ரசம்லாம் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி தான் பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து புளியே சேர்க்கல, இன்றைக்கி தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து தம்பிக்கு வந்து பசி வந்துருச்சு. ஸோ அவனுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன். அதுக்காக அவனுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கேன். அவனுக்கு கொஞ்சமாக வந்து பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதோடு சேர்த்து அவனுக்கு கேரட் மட்டும் பருப்பு மட்டும் செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தொட்டுக்க செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்ல ஒரு மழை வர மாதிரி இருந்தது. அதே போல் மழையும் பேஞ்சது மத்தியானத்துக்கு அப்புறம். இந்த சைடு வந்து சாலட் செய்கிற மாதிரி வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக பெப்பர், சால்ட் மட்டும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து அதை அப்படியே வந்து வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் வந்து உப்பும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இது வந்து என் பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் அவளுக்காகவே இது செஞ்சேன். அந்த சைடு வந்து தம்பி தூங்கிட்டான் சாப்பிட்டுட்டு.
ஸோ நல்லா வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுலேயும் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து போட்டாச்சு. எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மோரும் எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. இப்போ அடுத்து சாப்பிட போகிறோம். இது வந்து கொஞ்சம் சாமிக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ ஃபைனலாக என்னோட இந்த சாப்பாடு ஃபுல்லும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து டேஸ்ட் பார்க்கவே இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக இருந்தது உப்பு எல்லாமே. ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இப்போ எல்லோரும் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மட்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சாச்சு. இனிமேல் வந்து ஃபுல்லும் பாத்திரம்லாம் கழுவணும். பாருங்கள் ஃபுல் சிங்க்கும் ரொம்ப இருக்குது. இது எல்லாத்தையும் நான் இப்போ கழுவணும். இதையும் அப்படியே போட்டோன்னாக்கா நம்ம வந்து அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை டக்குன்னு அப்படியே கழுவிட்டேன். இதையும் கழுவி முடித்ததுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லும் கழுவியாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் வந்து சூப்பராக போனது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ கிச்சன் ஃபுல்லும் நீட் ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன்.